சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் வந்து விக்ரம் மகாவை தேடிக்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. புலிமுருகன் விஜயை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அக்கா அங்கே பாருக்கா விஜய் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி அவன் கண்ணில் மட்டும் நாம் பட்டோன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், ஏற்கனவே அவன் என் மேலே சந்தேகப்பட்டிருக்கான், நானும் எந்த தப்பும் பண்ணாத மாதிரி நடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன், இப்போ மட்டும் இங்கே என்னை பார்த்தான்னு வச்சுக்கோ கண்டிப்பாக நான் விக்ரமை கொலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுவான். அதனால் அவன் கண்ணிலே நம்ம படக்கூடாது, மறைஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சு நிற்கிறாங்க. அப்போது புலிமுருகன் மறையும் போது கரெக்டாக விஜய் வந்து பார்த்துடுறாரு. விஜய் பார்த்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, ஐஷு அங்கே பாரு அது நம்ம புலி மாமா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்க்கறதுக்குள்ளே புலிமுருகன் வந்து மறைஞ்சு நின்றுடுவார். அப்போ ஐஸ்வர்யா விஜய் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது புலி சித்தப்பாவாக தான் இருக்குன்னு தோணுது, நாம் கிளம்பி வரும்போது அத்தை நம்ம மேலே சந்தேகப்பட்டு கேட்டாங்களே, கண்டிப்பாக அவங்க விக்ரம் மகாவை ஏதாவது பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து விஜய் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ இங்கே கண்டிப்பாக அது புலி மாமாவாக தான் இருக்கும், நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன், இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இங்கேயும் வந்து அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்களா, நீ இங்கே வெயிட் பண்ணு ஐஸ்வர்யா, நான் போயிட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து புலிமுருகனை தேடி போயிட்டுருக்காங்க. அப்போது புலிமுருகனும் நந்தினியும் ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டுருப்பாங்க. அக்கா எங்கே போனாலும் உன் பிள்ளை ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நந்தினி டேய் அந்த விக்ரமை கொலை பண்ணாதானடா மற்ற சத்தம் வந்து விஜய்க்கு வரும், அது புரியாமல் இவன் ஏன்டா அண்ணன் நம்ம உயிரை எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வந்து மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தவங்க சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு நந்தினி வந்துட்டு டே புலி அங்கே பாடுறா அப்படின்னு சொல்ல, அங்கே என்னக்கா ஒருத்தர் சாமி கும்பிட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்ல, டேய் நல்லா பாடுறா, அவர் மாஸ்க் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காரு, நாமளும் அதே மாதிரி மாஸ்க் போட்டுப்போம், அப்போ தான் விஜயால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது, நீ போயிட்டு மாஸ்க் வாங்கிட்டு வா, நம்ம ரெண்டு பேரும் மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து அப்படியே தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா அப்படியே வந்து விக்ரம் மகாவை தேடிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த திருட வந்து நல்ல வேலை அவன் இந்த பொண்ணை தனியாக விட்டுட்டு போயிட்டான், இதுதான் சரியான சமயம், இந்த பொண்ணு கழுத்துலேருந்து செயினை அறுத்துக்கிட்டு ஓடிட வேண்டியதான் அப்படின்னு ஐஸ்வர்யா பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா கொஞ்சம் தூரம் வந்த உடனே வந்து மகாவை பார்க்குறாங்க. மகாவை பார்த்த உடனே ஐஸ்வர்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே மகா மகான்னு கத்துறாங்க, 2 முறை கூப்பிடுறாங்க. மகா கவனிக்காத மாதிரி இருக்காங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு 3வது முறை மகான்னு கூப்பிடும்போது கரெக்டாக வந்து அந்த திருடன் ஐஸ்வர்யா கழுத்துலேருந்து செயினை அறுத்துக்கிட்டு ஓடுறான். அறுத்துட்டு ஓடின அந்த அதிர்ச்சியில் வந்து ஐஸ்வர்யா வந்து அப்படியே மயங்கி கீழே விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மகா வந்து பதட்டமாகி ஓடி வந்து ஐஸ்வர்யாவை மடி மேலே போட்டு அவங்கள வந்து எழுப்புறாங்க. அப்போது ஐஸ்வர்யா எந்திரிக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அப்போது கொஞ்சம் மயக்கத்திலேயே வந்து ஐஸ்வர்யா கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மகான்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு எதுவுமே புரியல, உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா வந்துட்டு மகான் மட்டும்தான் அவங்க பேரை மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏதோ சொல்ல வரீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து போலீஸ் அங்கே வராங்க. ஏமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு இல்லை ஒரு திருடன் வந்து இவங்க கழுத்தில் இருந்து செயினை அறுத்துட்டு ஓடிடான், அந்த அதிர்ச்சியில் இவங்க மயக்கமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் வந்துட்டு ஏமா நீ உங்களோட சொந்தக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஐஸ்வர்யா ஆமான்னு சொல்கிறாங்க. மகா வந்துட்டு இல்லைங்க எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது போலீஸ் வந்துட்டு ஏமா நீ விட்டுருமா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா வந்துட்டு இல்லைங்க அவங்க ஏதோ சொல்ல வராங்க என்னென்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்ல, ஏமா நீ விட்டுருமா உனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதும் நீ விட்டுட்டு போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை அந்த போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. மகா வந்து இங்கே படையல் போடுற இடத்துக்கு வந்து வராங்க. அப்போது சிவா வந்துட்டு என்னம்மா நான் போனால் லேட் ஆகும்னு சொல்லிட்டு இப்போது நீ லேட்டாக வரைய அப்படின்னு சொல்ல, இல்லைன்னு கடையில் கொஞ்சம் கூட்டம் அதனால தான் என்னால் சீக்கிரம் வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, பாவம் அந்த பொண்ணை நம்ம தனியாகவே விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க சொந்தக்காரங்க வர வரைக்கும் நாம் அங்கேயே இருந்து அவங்கக்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கணும், நாம் அந்த மாதிரி விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா படையெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து ஐயர் வந்துட்டு ஈஸ்வரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மரத்தில் வந்து தொட்டியில் கட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாரும் வந்து சித்தர் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சித்தர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. புவனா ஈஸ்வரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் தொட்டில் இருக்குது, அடுத்த வருஷம் நமக்கு குழந்தை பிறந்தா நம்ம குழந்தைய வந்து எடை போடணுங்க, வெள்ளி வந்து எடையாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஈஸ்வரன் கண்டிப்பாக பண்ணிடலாம், வெள்ளி என்ன வெள்ளி தங்கத்திலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும்,
நம்ம காவேரிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரன் வந்துட்டு காவேரிக்கு தானே, காவேரிக்கு ஒரு சூப்பர் மாப்பிள்ளையை பார்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடலாம், அதுவும் வீட்டோட மாப்பிள்ளையை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நந்தினியும் புலிமுருகனும் அங்கே வராங்க. மாஸ்க் போட்டுட்டு வராங்க. விக்ரமையும் மகாவையும் பார்த்துட்டு, ஓஹோ நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, இங்கே வச்சு உங்களை எப்படி காலி பண்ணுறது மட்டும் பாருங்கள் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சித்தர் வந்துட்டு விதி யாரையும் விடாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து முன்னாடி வந்து உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நந்தினி இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சித்தர் கூட இருந்தவங்க என்னம்மா நீங்கள் சித்தரே உங்களை முன்னாடி வரிசையில் வந்து உட்கார சொல்லி சொல்கிறாங்க, அதுக்கு நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும், இப்படி அலட்சியப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்ல நந்தினியும் வேறு வழி இல்லாமல் முன்னாடி வந்து உட்காடுறாங்க. இங்கேயே கூட்டத்தோட கூட்டமாக உங்களை எப்படி காலி பண்ணுறது மட்டும் பாருங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சித்தர் முதல்ல ஈஸ்வரனையும் புவனாவையும் கூப்பிடுறாங்க. 2 பேரும் போகிறாங்க. ஈஸ்வரன் சித்தர்கிட்ட, சாமி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தானே இந்த கோவிலுக்கு நீ வந்திருக்க, அதுக்காக தானே பொங்கல் வச்சு படையல் போட்டிருக்க, கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் அந்த அம்மனுக்கு கேட்டிருக்கும், உங்களோட வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்ல புவனா, சாமி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு குழந்தை பிறக்குமா, எங்களோட வேண்டுதல் நிறைவேறுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும்னு சொல்ல கண்டிப்பாக நிறைவேறும், நீ எதை நினச்சும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி தொட்டில் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறாங்க. இந்த தொட்டில மரத்தில் கட்டுங்க, நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரன் சித்தர்கிட்ட, சாமி உங்ககிட்ட இன்னொரு வேண்டுதலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது அப்படின்னு கேட்க, என்னோட தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொன்ன உடனே சித்தர் வந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, நீ தங்கச்சின்னு சொல்கிற அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து சித்தர் அப்படியே பார்த்துட்டு மகாவை கூப்பிடுறாங்க. மகா போய் நின்று சித்தர்கிட்ட, சாமி என்னோட வாழ்க்கையில் நிறைய குழப்பம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சித்தர், எனக்கு எல்லாமே தெரியும், நீ எதை நினச்சும் கவலைப்படாத, உன்னோட வாழ்க்கை வந்து உன் நிழலாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா வந்து புரியாமல் யோசிக்கிறாங்க. அப்படியே விக்ரமையே பார்க்குறாங்க. விக்ரமை பார்த்துட்டு திரும்பவும் சித்தர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சாமி என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல, நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கு சித்தர் வந்துட்டு, உன் கூட நிழலாக இருக்கிறவனே வந்து நிஜமாக மாறும்போது உனக்கு எல்லா உண்மையும் தெரிய வருமா, கண்டிப்பாக அதை நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மகா வந்து அதே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு போலீஸ் வந்து ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுருப்பாங்க. அப்படியே மயக்கத்திலே ஐஸ்வர்யா உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது விஜய் வந்து ஐஸ்வர்யா அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து ஓடி வராங்க. ஓடி வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது போலீஸ் வந்துட்டு எந்திரிச்சு தனியாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு, சார் இவங்க என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இப்படியா வந்து தனியாக விட்டுட்டு போவீங்க, ஒருத்தன் உங்கள் ஒய்ஃப் கழுத்தில் இருந்து செயினை அறுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விஜய் வந்துட்டு, ஐஷோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி செயினை அறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போது போலீஸ் வந்துட்டு, ஏன்பா இவங்களுக்கு நல்லானதுக்கு அப்புறமா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பா திருட்டு போயிடுச்சுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் இல்லை, அவங்க செயின் அறுத்துட்டு போன அதிர்ச்சியில் வந்து மயக்கத்தில் இருக்காங்க, அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் அவங்களே சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்துட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து விஜய்கிட்ட, நீங்கள் புளிச்சித்தப்பாவை தேட போயிருந்தீங்களே, அப்போ நான் மகாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தா அப்படின்னு விஜய் கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா அந்த இடத்த வந்து காமிக்கிறாங்க. சரி நம்ம போய் தேடலாமா அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.